பீசஸ் வருது பாருங்க, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ பரவாயில்லப்பா, இவங்க எல்லாத்துமே நிறைய பீசஸ் போட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சா அப்படியே கவரில் போட்டு எடுத்துன்னு போயிடுங்க, கேட்க மாட்டாங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ மாஃபியா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எம்கேபி நகர் பிரிட்ஜ் இறங்கும் போது கிரீன் டென்ட் சலூன் ஒன்று இருக்கும், யூனிசெக்ஸ் சலூனு. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 349 999 வரைக்கும் காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் 2 பேரும் சாப்பிடலாம், ஒரு கேங்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வைப் பண்ணணும்லாம் இங்கே வந்து பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட மட்டன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஹனி ப்ரான், ஹனி சிக்கன், ஸோ எக்கச்சக்க வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த கடையை நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணதுல வந்து நம்மளோட ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் தான். அண்ட் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னும் வந்து கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க பார்பிக்யூ மாஃபியா ஃபுட்டு போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். எங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கூலாக இருக்கு. லைக் அந்த டிசைன்ல அந்த கோல்டு கலர் வந்து அப்படி மாதிரி ஸ்கெச் பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மல்டிபிள் கலரில் கொடுத்துருக்குது. அண்ட் எங்களோட லைட்டிங்ஸு இதெல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இது ஒரு டைனி பிளேஸ், லைக் வந்து நீங்களே பார்க்கலாம், ஒரு 15லேருந்து 20 பேர் உட்காந்து சாப்பிடலாம். ஸோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஏசி டைனிங் தான் கொடுத்துருக்காங்க, ஏசி ஒன்றா இருக்குது. ஸோ உங்களுக்கு வேர்க்காது. மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ஸோ வைப் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு போகலாம். ஸோ வாங்க, எங்களோட சில பல ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட 449க்கு ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷ்வான் நூடுல்ஸ் வருது, அண்ட் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வருது, அண்ட் ஒரு கோட்ரு தந்தூரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ரு கிரில்லு, கோட்ரு தந்தூரி வருது, அப்புறம் 2 வந்து பார்த்தீங்கன்னா மொஜிட்டோஸ் வருது. ஸோ ஒன்று வந்து ப்ளூபெரி மாதிரி ஒன்று இருக்குது, ஒன்று மின்ட் ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இதோட வந்து காம்போ ஆஃபரு. இது தவிர்த்து ஒரு இவங்களோட ஜென்ரலாக இருக்க அந்த ஹனி ப்ரானு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களோட செஷ்வான் நூடுலு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்ததுலேருந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. அதனாலேயே இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான் இருக்கோம். இது போட்டுமோ வா, ஸ்மெல்லு சூப்பராக அடிக்குது. ஸோ ஸ்பூன் இல்லை, அதனால் ஸ்பூனை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப காரம் போடலாங்க. இந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், செஷ்வான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இது நான் எதிர்பார்க்கல. ஏன்னா செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்பவுமே கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் பண்ணி, காரமும் இருக்குது ஸ்வீட்டும் இருக்குது. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்லாம் பிடிக்குது நமக்கு. அண்ட் வந்து சிக்கனும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா குக் பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க. இதோட இது நல்லாயிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறியும் போட்டிருக்காங்க, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாமே கூட போட்டிருக்காங்க. ஆனியன் அப்படியே குக்டாகி நல்லா மேலே தெரியுது, லைட்டாக தீய விட்ருக்காங்க போல இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் அந்த நிறைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அது இதில் இருக்குது பாருங்க. ஸோ 349 ஸ்டார்ட் ஆகி 399, 449, 499, 559, 599 அண்ட் 999. இந்த ஆஃபர் தான் சொன்னேன். நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர்லாம் இருந்தீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆஃபர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிறது நீங்கள் ஸ்பிட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். இதில் குவான்டிட்டிலாம் கம்மி பண்ணாமல் நல்லா ஃபுல்லாக பவுல்லே கொடுக்குறாங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் அதே மாதிரி தான் பாருங்கள். ஸோ இந்த ஃபுட்டு வந்து நான் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு வாங்கியிருக்க ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோ இருக்குது. ஃப்ரைட் ரைஸில் பாதி அண்ட் நூடுல்ஸில் பாதி சாப்பிட்டாலே போதும். ஸோ குவான்டிட்டி வைஸ் வந்து ஓகே தான் அது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களோட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம். அப்படியே சரியுது. பீசஸ் பார்த்தீங்களா, நிறைய இருக்குது. மாவுலாம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு ப்ளூபெரி லைட்டாக அடிக்கலாம். சூப்பர் சூப்பர், நல்லா இதமாக இருக்குது. அது லைட்டாக காரம் ஸ்வீட்டாக இருந்ததா, அது சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்குது. ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் வித் பீசஸோட. ஓகேவாக இருக்குது. ஏன் ஓகேவாக இருக்குன்னா, அது நூடுல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதில் அந்த ஃப்ளேவர்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, இல்லை ஐ லவ் தட் நூடுல்ஸ். சூப்பராக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது மேபி இது கூட வந்து கொஞ்சம் வந்து ஏதாச்சும் சில்லி சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆர் இது சாப்பிடாமல் இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஃப்ளேவர் இட்டிக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிடலாம். பட் காம்போவாக சாப்பிடும்போது பாதி இது சாப்பிட்டு இது சாப்பிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கோட்ரு தந்தூரி, கோட்ரு கிரில் தான் இதில் 1 வச்சு கொடுத்துட்ருக்காங்க. இது கிரில்லு, ஒரு லெக் பீஸ் சின்னதாக, இது வந்து தந்தூரி 2 பீஸு. ஸோ இது கூட வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க, க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ we are going to have green chutney. ஆமாம், நல்லா அழகாக இருக்குல்ல. கிட்டே காமிச்சிக்கிறியா ஒரு தடவை? இப்போ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குல்ல, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆறிடுச்சு, அவ்வளோதான். அது எங்களோட தப்பு. வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்குள்ளே அடி போயிடுது.
புதினா சட்னி நல்லா இருக்குப்பா. அதில் தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சூப்பராக இருக்குது. மைனஸ் ஏன் விடுவோம், மைனஸ் சாப்பிடுவோம். நல்லா குக் பண்ணியிருக்காங்க இதை. மைனஸ் நல்லா இருக்கும். புதினா சட்னியோட மைனஸ் சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மைனஸ். உண்மையாகவே மின்ட் சட்னியோட அந்த புதினா அந்த மின்ட் சட்னியோட மைனஸ் ஃப்ளேவர் சாப்பிடும்போது தான் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு கிரில் சிக்கன் நல்லா மேலே கார்னிஷ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இது மேலே சாஸ் இதை போட்டிருக்காங்க. பார்பிக்யூ சாஸ் போல் இருக்குது. அது லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தது. ஆல்ரெடி கையில் லைட்டாக பண்ணும்போது தொட்டிச்சு அப்படி நக்கி பார்த்தேன். அப்படியே சாப்பிடுவேன். பார்பிக்யூ சாஸ் போட்டிருக்காங்க. சூப்பர். இந்த சாஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்னொரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் டப்பா பக்கத்துலேயே வச்சுட்டாங்க. நம்ம இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாமா, கேட்க மாட்டாங்களாம். உங்களுக்கு பிடிச்சா அப்படியே கவரில் போட்டு எடுத்துன்னு போயிடுங்க, கேட்க மாட்டாங்களாம். அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு. மைனஸ் சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. அதுவும் அந்த இதை விட கிரில் சிக்கன் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 449 காம்போ தான் இதான் வருது. இது தவிர்த்து சில ஐட்டம் இன்னும் வரணும். இது சாலிடாக 2 பேர் சாப்பிட்லாம். இதில் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு ஜூஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஹனி ப்ரான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஹனி ப்ரான் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா பெரிய ஆனியன்லாம் போட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு, அண்ட் கேப்சிகம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு சில்லி ப்ரான் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே நம்ம அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஓகே. அண்ட் இது கூட கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் கொஞ்சம் சப்புன்னு இருந்தது பிகாஸ் ஆஃப் தட் நூடுல்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா இவர் நாக் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரான் அப்படியே சாப்பிடலாம். அந்த கையில் சாப்பிட்லாம். ப்ரான் சின்னதாம்பா, இந்த சைஸில் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2 ஒன்றோட ஒட்டு கலந்துருக்கு. அந்த மாவில் குக் பண்ணுவாங்க அந்த டைமில். ஸோ சாப்பிடுவோம். இட்ஸ் நாட் ஹனி ப்ரான் மாதிரி இல்லை. லைக் சில்லி சிக்கன், சில்லி ப்ரான் அது மாதிரி இருக்குது. பட் இது ஹனி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஹனி ப்ரான்றது அந்த ஹனி சிக்கன்லாம் வரும்ல, தனித்தனியாக வரும்ல, அந்த மாதிரி நினச்சா இது குக்டு ஆக்சுவலி. ஸோ இவங்க கடையில் இந்த மாதிரி குக் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குது. பட் இந்த ஹனி ப்ரான் கூட பட் அந்த ஃப்ளேவர்னஸ் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா இட் வில் பி சூப்பர். அந்த ஆனியன் பெருசாக போட்டிருக்கதும் நல்லா இருக்குது. அந்த ரைஸ் கூட சீவ் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் கூட அம்மா பையன் அவங்க 2 பேர் தான் நடத்துகிறாங்க. 2 பேர் தான் இருக்காங்க கடையில். ப்ளஸ் சர்வன்ஸ் இவங்க 2 பேர் தான் நடத்துகிறாங்க போல இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த ஹனி ப்ரான் ரேட் பார்த்தீங்கன்னா 230 rupees ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரேட் தான் விற்கிது எல்லாமே. அந்த ப்ரான் சின்னதே பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு அந்த மாதிரி விற்பாங்க. ப்ரான் 65 ஒரு 7-8 ப்ரான் இருக்கும். இதில் இருக்க மோர் தென் ஒரு 15 ப்ரான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வெல் குக்டு ஃப்ரெஷ்ஷு ப்ரான், அதான் மேட்ரு. ஸோ இன்னும் உங்களுக்கு மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வரும். வந்துட்டு சாப்பிடும் மட்டன் ஃப்ரைட் ரைஸ். தேங்க்யூ ப்ரோ. ஸோ இது என்ன காஸ்ட் ப்ரோ ஆக்சுவலி? இதோட காஸ்ட் என்ன ப்ரோ? 220 rupees. இது குவான்டிட்டி இது தான் இல்லையா? ஓகே. ஸோ 220 rupees மட்டன் ஃப்ரைட் ரைஸ் சூடாக இருக்குது, சாப்பிடுவோம். ஸோ மட்டன் பீஸ் இருக்குதா? ஸோ புளிப்போடு இருக்குது இது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு ஓரமாக போட்டு சாப்பிடுவோம். நான் பயங்கர சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறணும். பீசஸ் வருது பாருங்கள், இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ பரவாயில்ல, இவங்க எல்லாத்துக்குமே நிறைய பீசஸ் போட்டு கொடுக்குறாங்க. 2, 3, 4, 5, 6, அதாவது இதுலேயே 6. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இவங்களோட ஃப்ரைட் ரைஸில் மட்டன் பார்த்தீங்கன்னா நிறைய போடுறாங்க. அண்ட் சிக்கனும் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ தனியாக அப்படியே மட்டன் சாப்பிடுவோம் எடுத்து. நல்லா குளன்னு இருக்குப்பா. மட்டன் ஸ்மெல்லு அப்படியே வருது. மட்டன் ஃப்ரைட் ரைஸில் மட்டன் ஸ்மெல் வராதான்னு கேட்பீங்க. பட் நல்லா அந்த வாசத்தோட சூப்பராக இருக்குது. ரைஸோட சாப்பிடும்போது சேம் தான். இந்த ரைஸு சிக்கன் ரைஸ், அதில் மட்டன் போட்டிருக்காங்க. ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் மட்டன் பீஸு நல்லா ஸ்லைஸாக போட்டு நிறைய போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மெயினாக மறக்காமல் இந்த மைனஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நான் சொன்ன மாதிரி தான் க்ளீன் போயிடுங்க. புரிஞ்சுங்களா? ஃப்ரைட் ரைஸோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நடுவில் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தோம்ல, அப்போ சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம ஃபென்டாஸ்டிக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ரைஸ் இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு வெளியே பேலன்ஸ் ஒரு ஷார்ட் ரிவ்யூ கொடுத்துறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இவங்க கிட்ட இருக்க ஃபுட்டு அந்த காம்போ ஆஃபர் ட்ரை பண்ணேன். 449 எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த ஹனி ப்ரான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில்லி ப்ரான் மாதிரி இருந்தது. பட் அதில் ஹனி போட்டிருந்தாங்க. பட் அதுவுமே சூப்பராக இருந்தது. அவங்க கொடுத்த அந்த செஷ்வான் நூடுல்ஸ் சூப்பராக இருந்தது. அண்ட் ஃப்ரைட் ரைஸ், அது கொடுத்த பார்பிக்யூ சிக்கன் அண்ட் கிரில் சிக்கன்
மெயினாக அந்த மொஜிட்டோஸ் 2 சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முதல்ல இந்த வீடியோ பிகினிங்கில் சொன்ன விஷயத்தை மறந்துடாதீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பாய்.